வணக்கம் மக்களே. இந்த வாரத்தோட இறுதி ட்ரேடிங் செஷன் இன்னைக்கு தான். இன்னைக்கு ஒரு ஆறுதல பார்த்தீங்கன்னா, அனைத்து இன்வெஸ்டருக்கும் நம்ம மார்க்கெட் ஏற்படுத்தி குடுத்துட்டுருக்கு. ஸோ கரண்ட்டா நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி 2மே பாசிட்டிவ் பெர்ஃபார்மன்ஸ் தான் இப்ப வரைக்கும் போஸ்ட் பண்ணிட்டுருக்கு. நிஃப்டி ஒரு 180 பாயிண்ட்ஸும், பேங்க் நிஃப்டி ஒரு 200 பாயிண்ட்ஸ் வரைக்கான ஏற்றத்த குடுத்துருக்கு. ஸோ இதெல்லாம் ஒரு ஏற்றமே இல்ல. போர்ட்ஃபோலியோவும் இதுக்கு ஈக்குவலான ஒரு பெர்ஃபார்மன்ஸ குடுத்தாலும் கூட நேத்து டேல மார்க்கெட்டையும் பொளந்தாங்க. நம்ம போர்ட்ஃபோலியோவும் பார்த்தீங்கன்னா, பெரிய அளவுல வந்து பொளக்கப்பட்டது. ஸோ இன்னைக்கு சின்ன ஒரு ஆறுதல். நாளைக்கு நம்ம பெருசா கவலைப்படக்கூடாதுல்ல. ஏன்னா வீக்கெண்டு. ஸோ இறங்குன இறக்கத்த நெனச்சு நம்ம உட்காந்து பயந்துட்டு இருந்தோம்னா, அடுத்து முதலீடு பண்றதுக்கு நம்ம கொஞ்சம் தயங்குவோம், பயப்படுவோம். ஸோ ஒரு நம்பிக்கை, ஒரு ஆறுதல கொடுக்கும் வகையில இன்னைக்கு டேல நம்ம மார்க்கெட் பெர்ஃபார்ம் பண்ணுதுன்னு தான் நான் பார்க்குறேன். ஸோ இப்போதைக்கு குளோபல் டென்ஷன் எல்லாம் தீர்ந்துருச்சான்னு கேட்டா, எந்த ஒரு டென்ஷனும் தீரல. ஸோ நான் கூட நேத்து ஒரு இது போட்டேன். வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது, ஸோ இந்த துபாயில கோஸ்ட் டவுன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆர்டிக்கல் வந்து படிச்சிருந்தேன். ஸோ அது பொய்யா இருக்குமோ, ஏஐ ஜெனரேட்டடா இருக்குமோ நான் நினைச்சேன். ஆனா ஸோ இல்ல, உண்மைதான் போல. அங்க இருக்கிற பல நண்பர்கள் வந்து கன்ஃபார்ம் பண்ணாங்க. ஸோ பெருசா வந்து சுற்றுலா முடங்கியிருக்கு அப்படிங்கிற ஒரு தகவல் தான் வந்து நமக்கு கிடைச்சிருக்கு. ஸோ உண்மைதான் போல. ஸோ ப்ரெஷர் பெரிய அளவுக்கு இருந்துட்டு இருக்கு. பட் அப்பப்போ மார்க்கெட் மாத்தி மாத்தி பர்ஃபார்ம் பண்ணும். இதை மைண்ட் பண்ணாம ஸோ கரெக்டான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு கிடைக்கும்போது அதை பிடிப்பதற்கு ட்ரை பண்ணணும். ஸோ இன்னைக்கு கூட பாருங்க, ஹெச்டிஎஃப்சி இன்னைக்கு டேல 2% இறங்கியிருக்கு. ஸோ இதெல்லாம் பீக்ல இருந்து ஒரு 50 ரூபா இறங்குனதும் ஹெச்டிஎஃப்சியில் வாய்ப்பு இருக்கா, ஹெச்டிஎஃப்சியில் வாய்ப்பு இருக்கான்னு தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. ஸோ வேல்யூவேஷன் பாருங்க, நல்லா இருக்கே, நம்ம இப்போ பிடிக்கிறதுல என்ன தவறுன்னு கேட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. நல்ல வேல்யூலையும் ஹெச்டிஎஃப்சி ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இது ஒரு ஒர்த்தான டைமாக நான் வந்து பார்க்குறேன். ஸோ செக் பண்ணி பாருங்கள். அது போக இன்னும் பல லார்ஜ் கேப் பற்றி நம்ம தொடர்ந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். இது ஒரு லார்ஜ் கேப்புக்கான காலம் அப்படின்னே நம்ம சொல்லலாம். லார்ஜ் கேப்லாம் என்னைக்கு பர்ஃபார்ம் பண்ணும் அப்படிங்கிறதே தெரியாது. பெரும்பாலும் லார்ஜ் கேப்பை நம்ம ஒரு அட்ராக்டிவான இடத்துல வாங்கிட்டா போர்ட்ஃபோலியோவில் ஒரு நல்ல ஸ்டெபிலிட்டி இருக்கும். நல்ல ஒரு பொசிஷன், நல்ல ஒரு வெயிட்டேஜ் நம்ம கொடுத்துட்டோம்னா நல்ல ஒரு ஸ்டெபிலிட்டி வந்து இருக்கும். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஸோ லார்ஜ் கேப் வச்சு பில்ட் பண்ணவங்களுக்கு கண்டிப்பாக இது வந்து தெரியும். அதே சமயத்தில் நம்ம இதையும் பண்ணணும். எது ஸ்மால் கேப் அண்ட் மிட் கேப்பையும் கவனம் செலுத்தணும். அதுவும் இப்போ நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி தான் கொடுத்துட்ருக்கு. ஸோ ஒரு பக்கம் லார்ஜ் கேப் பார்த்திங்கன்னா லாங் டேர்முக்கு, ஸோ ஒரு 20 வருஷம் 15 வருஷத்துக்கு போர்ட்ஃபோலியோவில் இருந்துக்கிட்டே இருக்கும். ஒரு பெட்டரான ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுக்கும். நல்ல ஒரு அடித்தளத்தை நமக்கு கொடுக்கும். இன்னொரு பக்கம் மாற்றத்துக்கு உண்டான மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப்ஸ் இது பார்க்கும்போது ஒரு 2 வருடம், இல்லை ஒரு 1.5 வருடம், இல்லை ஒரு 4 வருடம், இப்படி இதுவே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வருடம் அதிகம்தான். இதுக்குள்ளேயே நமக்கு டக்கு டக்குன்னு சிலது ரிட்டர்ன் கொடுக்கும். இல்லை சிலது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லேட்டாக வந்து கொடுக்கும். பட் இந்த மாதிரி ஸ்மால் கேப் அண்ட் மிட் கேப் ஒரு பெட்டர் ரிட்டர்ன் நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். ஓவராலாக நம்ம பார்க்கும்போது ஒரு பக்கம் ஸ்டெபிலிட்டியும் கிடச்சிருக்கும் போர்ட்ஃபோலியோவுக்கு, நல்ல ரிட்டர்னும் பார்த்தீங்கன்னா ஸ்மால் அண்ட் மிட் கேப் மூலியமாக கிடச்சிருக்கும். ஆனால் இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் லார்ஜ் கேப் அங்கே பற்றி பலரும் பார்த்தீங்கன்னா பயந்துட்டு இருக்காங்க. அதில் வரக்கூடிய இறக்கத்தையே வந்து பலராலையும் ஃபேஸ் பண்ண முடியல. ஐயோ என்ன இப்படி இறங்குது அப்படின்னு தான் வந்து கேட்குறாங்க. இதெல்லாம் வேலைக்காகாது, இறங்கிட்டே தான் இருக்குது, நான் ஒரு நல்ல ஒரு லோவில் பிடிச்சிக்கிறேன் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் இருக்காங்க. ஸ்மால் கேப்பெல்லாம் இறங்குனா டெஃபினட்டாக தாங்க முடியாது. ஸோ இந்த மாதிரி பங்குகளில் முதலீடு பண்ணுறதுக்கு நம்ம கண்டிப்பாக மன வலிமையை ஏற்படுத்தி, அதுக்கப்புறம் ஒரு புரிதலை ஏற்படுத்தி, அப்புறம் தான் இந்த ஸ்மால் கேப் பக்கமே நம்ம திரும்ப முடியும். ஏன்னா ஸ்மால் கேப்பில் போட்டு கீழே இறங்குச்சுன்னா தாங்க முடியாது யாருனாலையும். அது ஒரு பெரிய ஒரு ப்ரெஷர் தான். ஸோ அதனால தான் இந்த இடத்துல நான் ஸ்மால் கேப்பை பற்றி பெருசாக டிஸ்கஸே பண்ணுறதில்ல. இதுக்கு முன்னாடி நான் பண்ணியிருக்கேன். ஆனால் இப்போலாம் அந்த மாதிரி ஒரு விபரீத முடிவை எடுக்கிறதுக்கு நான் தயாராக இல்லை. ஸோ வேறு வழி ஏதாச்சும் ட்ரை பண்ணுறேன். ஸோ சில நண்பர்கள் கூட எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு டிஸ்கஷன் போடணும் அப்படிங்கிற ஒரு பிளானும் இருக்குது. பட் என்றைக்குன்னுலாம் என்கிட்ட கேட்காதீங்க. என்னைக்கு பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. ஸோ எப்போ எனக்கு டைம் இருக்கோ, ஸோ என்னால் என்னைக்கு முடியுமோ அன்றைக்கி நான் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஸோ இப்போதைக்கு பார்த்திங்கன்னா நம்ம பண்ணுற வேலையை நம்ம தொடர்ந்து வந்து பண்ணுவோம். அப்பப்போ ஏதாச்சும் ஒரு வகையில் ரொம்ப வந்து சேஃப்டியான ஸ்மால் கேப் ஏதாச்சும் கிடச்சிதுன்னா அதை பற்றியான அப்டேட்டை நான் அப்கமிங் வீடியோஸில் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ ஏன்னா ஸ்மால் கேப்புங்கிறதே ரொம்ப ரிஸ்க் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் வந்து தெரியும். ஸோ அது கீழே இறங்கும்போது கண்டிப்பாக பார்த்திங்கன்னா அதை பொறுத்துக்கக்கூடிய மனப்பக்குவம் பலருக்கும் இருக்காது. ஸோ அதனால் டிஸ்கஸ் பண்ணுறது கண்டிப்பாக ஆபத்தான ஒரு விஷயங்கிறதுல மாற்று கருத்தே இல்லை. ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு ஆர்டிக்கல் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு டேல நம்ம வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ எம்என்டம் பற்றியான ஆர்டிக்கல். ஸோ அது நம்ம ரீட்டைல் ஆப்ஷன் வெப்சைட்டில் இருக்கும். அதோட லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள், டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அதே மாதிரி டெலகிராமோட லிங்க்கும் பார்த்தீங்கன்னா கேட்டுக்கிட்டு இருக்காங்க, டெலகிராமில் எப்படி போடுறதுன்ட்டு. ஸோ டெலகிராமை வந்து ஒன்று என்னோட யூடியூப் சேனல் அபவுட் பேஜில் போய் பார்க்கலாம். அதர்வைஸ் பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் இப்போ ஆட் பண்ணுறேன். ஸோ மேபி டெலகிராமில் லிங்க் கேட்டுட்டு இருக்கக்கூடிய நண்பர்கள் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் போய் அந்த டெலகிராம் லிங்க்கில் போய் ஜாயின் பண்ணிக்கோங்க.
ஸோ என்னைக்காச்சும் எப்போ நான் போடுவேன்னு எனக்கே தெரியாது. ஸோ என்னைக்கு எனக்கு ஏதாச்சும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கண்ணுல நல்லா படுதோ, அப்போ வந்து நான் பாட்டுக்கு சத்தம் இல்லாம வந்து போடுவேன். அதுக்கு தான் யூஸ் பண்றேனே தவிர, மத்தபடி ஆக்டிவாலாம் எந்த ஒரு விஷயத்தையும் நான் வந்து Telegramல பண்ண மாட்டேன். ஆல்ரெடி Telegramல இருக்கிறவங்களுக்கு, நண்பர்களுக்கு நல்லாவே வந்து தெரியும். ரொம்ப முக்கியமான தருணத்தில இந்த அப்டேட்ட வந்து குடுப்பேன். ஓகே. ஸோ இந்த வெப்சைட் லிங்க் அண்ட் Telegram லிங்க் 2மே இருக்கு. ஸோ செக் பண்ணி பாருங்க. இன்ட்ரஸ்டடா இருந்தா பாருங்க. ஓகே. ஸோ அடுத்தது பங்குகள் பற்றின அப்டேட் நம்ம பார்ப்போம். இதில நம்ம ஃபர்ஸ்ட்டு பார்க்க போறது டிசிஎஸ் பற்றியான ஒரு அப்டேட். ஸோ டிசிஎஸ் பார்த்தீங்கன்னா, நேத்து அசென்ச்சரோட ரிசல்ட் வந்தது. நல்ல ரிசல்ட்டா தான் இருந்தது. பட் டிசிஎஸ் எல்லாம் இன்னைக்கு பெரிய அளவுக்கு ஏற்றம் இல்ல. ஆல்மோஸ்ட் ஒரு 1% வரைக்கான ஏற்றத்த தான் குடுத்துருக்கு. ஆனா இப்ப டிசிஎஸ்ல என்ன செய்தின்னு பார்த்தா, அமேடியஸ் அப்படிங்கிற ஒரு ஏர்லைன் ரீட்டெய்லர் கிட்ட ஒரு டீல வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஏஐ டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து அங்க கொண்டு வருவதற்கான ஒரு விஷயமா இந்த பார்ட்னர்ஷிப் வந்து அமையுது. ஸோ இது டிசிஎஸ பொறுத்தவரைக்கும் நல்ல செய்தி தான். தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, கான்ட்ராக்ட் வின் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் ஏஐ முடிச்சிடும் அப்படி இப்படின்னு சொன்னாலும் கூட, நம்மளே அதுக்கப்புறம் பல டீல்ஸ பத்தி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ குறிப்பா டிசிஎஸும் நெறைய டீல்ஸ வந்து வின் பண்ணிட்டு இருக்கு. அசென்ச்சரோட ரிசல்ட்ல எவ்வளோ ஆர்டர் புக் இருக்கு, எவ்வளோ டீல்ஸ் பைப்லைன் இருக்குங்கிறத பற்றியும் நம்ம நேத்து பார்த்திருந்தோம். ஸோ இதுல இருந்தெல்லாம் நம்ம கண்டிப்பா புரிதல எடுத்துக்கணும். இருந்தாலும் கூட இன்னும் பயம் பார்த்தீங்கன்னா, பலருக்கும் இருக்கு. ஸோ எவ்வளோதான் வந்து நம்ம சொன்னாலும், இந்த மாரி லார்ஜ் கேப்லயும் பயப்படக்கூடிய பலரும் இருந்துகிட்டு தான் இருக்காங்க. ஸோ பயந்துட்டு இருந்தா மார்க்கெட்ல ஒண்ணும் பண்ண முடியாது அப்படிங்கிறத கண்டிப்பா காலம் போம்போது புரிஞ்சுக்குவாங்க. ஆனா மார்க்கெட் ஏறும்போது யாரும் பயப்பட மாட்டாங்க. கண்ண மூடிட்டு போய் முதலீடு பண்ண போவாங்க. மார்க்கெட் இறங்கும்போது பார்த்தீங்கன்னா, பயம் பெரிய அளவுக்கு வந்து இருக்கும். ஸோ நான் அப்ப பண்ணிக்குவேன், இப்ப பண்ணிக்குவேன் அப்படின்ட்டு கடைசியில ஆப்பர்ச்சுனிட்டிய மிஸ் பண்றது தான் பலரோட வாடிக்கையாவும் அது இருக்கு. ஸோ எது எப்படியோ நான் பண்றத இந்த இடத்துல டிஸ்கஸ் பண்றேன். ஸோ அதிலேருந்து ஏதாச்சும் ஒரு இன்புட் உங்களுக்கு கிடைச்சதுன்னா, அதுவே எனக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் அப்படிங்கிறதையும் தெரியப்படுத்திக்கிறேன். நெக்ஸ்ட்டு நாட்கோ ஃபார்மா கிட்ட இருந்து ஒரு அப்டேட்டு. ஸோ நாட்கோ ஃபார்மா பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய இந்த ஜெனரிக் செமக்லூடைட் இன்ஜெக்ஷன இன்னைக்கு நம்ம நாட்டில லான்ச் பண்ணிட்டாங்க. ஸோ இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா, இன்னோவேட்டர் பிராண்ட் அதாவது நோவோ நார்டிஸ்க் கூட பென் கூட கம்பேர் பண்ணும்போது 90% சீப்பரா இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா, அவங்களே இப்ப ரீசென்ட்டா கம்மி பண்ணாங்க. ரூ. 10,000 என்னமோ தான் விக்கிறாங்க. ஸோ இவங்க ஒரு 4000 டூ 4500 ஹையர் இந்த வெயிட் டோசேஜ்க்கு போம்போது, பிரைஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. எப்படி 90% கம்மியா இருக்குன்னு தெரியல. பட் போடுறாங்க. அதே மாரி அ இந்த வியல் அ அந்த வயல் அந்த கண்ணாடி புட்டியாட்டம் இருக்கும்ல. ஸோ அந்த இதில பார்த்தீங்கன்னாலும், ட்ரக்க விக்கிறாங்க. அதோட காஸ்ட் பார்க்கும்போது ஒரு 1400லேருந்து 1700 1200லேருந்து 1700 வரைக்கும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறதாவும் சொல்றாங்க. மேபி இது கூட கம்பேர் பண்றாங்களான்ட்டு தெரியல. ஸோ இதுதான் இந்த நாட்கோ ஃபார்மாவோட பிரைஸா இருக்கு. இன்னும் ஒவ்வொரு கம்பெனிஸும் அவங்க பிரைஸ வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஆனா, அ எந்த அளவுக்கு எந்த நிறுவனங்களோட ப்ராடக்ட் வந்து பெரிய ரீச்ச குடுக்குங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். இல்ல எல்லாத்துக்கும் ஈக்குவலான ஒரு சேல்ஸ் ஏற்படுதாங்கிறதையும் வெயிட் பண்ணி பார்ப்போம். கண்டிப்பா நமக்கு டேட்டா கிடைக்கும். அடுத்தது டாடா பவர் கிட்ட இருந்து ஒரு அப்டேட் என்னன்னா, டாடா பவர் பார்த்தீங்கன்னா, இப்ப குஜராத் கவர்ன்மெண்ட் கூட பவர சப்ளை பண்றதுக்கான டீல வந்து ஆல்மோஸ்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. கவர்ன்மெண்ட் பார்த்தீங்கன்னா, அத கிளியர் பண்ணிட்டாங்க. ஸோ இது டாடா பவர பொறுத்தவரைக்கும் ஒரு நல்ல செய்தி. இன்னைக்கு டேல ஒரு ஏற்றத்த டாடா பவர் பார்த்தீங்கன்னா போஸ்ட் பண்ணியிருக்கு. நண்பர்கள் பலருக்கும் தெரியும். ஸோ நான் ஃபோக்கஸ் பண்ற பவர் செக்டார் பங்குகள்னா, ஒண்ணு என்டிபிசி, இன்னொன்னு டாடா பவரா தான் வந்து இருக்கு. ஸோ 2மே பார்த்தீங்கன்னா, இப்போ மார்க்கெட்டோட சூழ்நிலையிலயும் நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ தான் டெலிவர் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கு. அடுத்தது மணப்புரம் அண்ட் முத்தூட் ஃபினான்ஸ். ஸோ இது 2ம் பார்த்தீங்கன்னா, இப்போ கொஞ்சம் ஸ்ட்ரகிள்ல இருக்கு. சில பேர் வந்து மணப்புரத்தில பீக்ல வாங்கி வச்சிருக்காங்க. சாரி மணப்புரம் இல்ல. இந்த முத்தூட் ஃபினான்ஸ. ஏன்னா, நண்பர் கமெண்ட் ஒருத்தர் போட்டிருந்தாரு. நான் வேற வாங்கிட்டேன், இறங்கிட்டு இருக்கேன். என்ன பண்றதுன்னா, ஒண்ணுமே பண்ண முடியாது. ஸோ பீக்ல வாங்காதீங்க அப்படிங்கிறது தான் நம்ம தொடர்ந்து டிஸ்கஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். பீக்ல வாங்கிட்டு நான் என்ன பண்றதுன்னு கேட்டா, ஒண்ணுமே பண்ண முடியாது. ஒண்ணு விக்கணும், இல்லைன்னா வெயிட் பண்ணி அது என்னைக்கு திரும்ப ஏறுதோ அன்னைக்கு விக்கணும். ஸோ இதுதான் நம்ம பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். ஸோ நம்மளால வேற ஒண்ணும் பண்ண முடியாது. ஏன்னா இதெல்லாம் வேல்யூவேஷன் ஜாஸ்தி. ஸோ இப்போ கோல்டு பிரைஸ் பார்த்தீங்கன்னா இறங்கிட்டு இருக்கு. எல்லாம் ஏறும் ஏறும்னு நினைச்சாங்க. பட் கோல்டு பிரைஸ் இப்போ இறங்கிட்டு இருக்கு. ஸோ இதெல்லாம் தாண்டி இப்போ இந்த மணப்புரம் முத்தூட்டாச்சும் பரவாயில்ல. ஸோ கோல்டு இவ்வளோ தூரம் ஏறினதுக்கப்புறம் என்னோட பல நண்பர்களே என்கிட்ட வந்து கேட்டாங்க. ஸோ நான் வந்து கோல்டுல முதலீடு பண்ண போறேன். கோல்டுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுனா நல்லா ரிட்டர்ன் கிடைக்கும்னு சொல்றாங்களே அப்படின்ட்டு வந்து எப்போ கோல்டு வந்து ஆல்மோஸ்ட் நல்ல ஒரு பீக்குக்கு போனதுக்கப்புறம் நம்ம கிட்ட வந்து கேட்குறாங்க. ஆனா நம்ம அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ இதுக்கு முன்னாடி நானே அவங்க கூட இத கருத்தையும் வந்து பரிமாறியிருக்கேன். பட் அப்படி இருந்தும் கூட கோல்டு மேல ஒரு மோகம். எல்லாம் ஏறி இருக்கோ, அது மேல அவ்வளவு மோகம் பார்த்தீங்கன்னா, ஏற்படுவது புரிதல் இல்லாதவர்களுக்கு நடக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம் தான். வெறும் கோல்டு மட்டும் இல்ல. பங்குகள்லயும் இதுதான் நிலைமை. நல்லா பெர்ஃபார்ம் பண்ண ஒரு பங்கா இருந்தாலும் சரி, மியூச்சுவல் ஃபண்டா இருந்தாலும் சரி, அத தொரத்தி போவாங்க. பாஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப மோசமா இருந்ததுன்னா,
அதன் பின்னாடி போவதற்கு அவ்வளோ தயக்கத்த வந்து காட்டுவாங்க. ஸோ அப்படியெல்லாம் நம்ம முதலீடு பண்ணக்கூடாது. அப்படி பண்ணணும்னா கண்டிப்பா ப்ரெஷர் தான் ஏற்படும். ஸோ இப்போ இந்த கோல்டு பிரைஸோட ஒரு ஏற்றம் இல்லாதனால இவங்களுடைய ஏயுஎம் வந்து அடிபடும் அப்படின்ட்டு ஒரு பயம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்ல ஏற்பட்டிருக்கு. ஏயுஎம் அடிபடும். ஸோ அதே மாரி அந்த எல்டிவி பாதிக்கப்படும். இதெல்லாம் வந்து ஒரு மெயின் ரீசனா இருக்கு இந்த பங்குகளோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து டிக்ளைன் ஆறதுக்கு. ஸோ பார்ப்போம். மணப்புரம் ஒரு ரூ. 260 கிட்ட ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ரூ. 300 கிட்ட போயிட்டு இப்போ ரூ. 260 கிட்ட ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. முத்தூட் ஃபினான்ஸ் ஒரு ரூ. 3300 கிட்ட பார்த்தீங்கன்னா ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இது ஆல்மோஸ்ட் ஒரு ரூ. 4200 கிட்ட இருந்தது. ஆமா, டாப்ல இருந்து ஒரு ₹900 கிட்ட ஒரு கரெக்ஷன் பங்கு வந்து கொடுத்துருக்கு. ஸோ ஃபர்தராக கோல்டில் பெரிய மூவ்மெண்ட் இல்லை. ஸோ கோல்டு ப்ரைஸ் மேபி திரும்ப ஃபர்தராக ஃபால் ஆகுதுன்னா கண்டிப்பாக இந்த பங்குகள் பாதிக்கப்படுவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ இதெல்லாம் தாண்டி இந்த சிஎஸ்பி பேங்க் அதுவுமே கொஞ்சம் ப்ரெஷரை வந்து ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கு. இன்றைக்கி டேயில் கிட்டத்தட்ட 4% வரைக்கான ஒரு இறக்கத்தை கொடுத்துருக்கு. ஸோ நல்ல ஒரு வளர்ச்சி கொடுத்த ஒரு பங்கு தான். ஏன்னா இப்போ ரீசெண்டாக இதோட பீக் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு ₹570 கிட்ட இருக்குங்க. இப்போ வந்து கரண்ட்டாக ஒரு ₹350 கிட்ட வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ அந்த அளவுக்கான ஒரு சரிவு பார்த்தீங்கன்னா இந்த சிஎஸ்பி பேங்க்ல ஏற்பட்டிருக்கு. ஸோ இவங்களும் பார்த்தீங்கன்னா ஒரு கோல்டு லோன் பிளேயர் தான். ஸோ இப்போ இந்த பங்கும் ஒரு கரெக்ஷனை போஸ்ட் பண்ணிட்டு இருக்கு. ஸோ எவ்வளோ கரெக்ட் ஆகுதுங்கிறத நம்ம பொறுத்திருந்து வந்து பார்ப்போம். பட் நமக்கு இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் எந்த பங்கு பெட்டர்? நமக்கு ஹெச்டிஎஃப்சி பெட்டர். ஏன்னா ஸோ இந்த சிஎஸ்பி பேங்க்குக்கு ஹெச்டிஎஃப்சி பேங்கோட புக் வேல்யூ எடுத்து பாருங்க. ஹெச்டிஎஃப்சி பேங்க் ஒரு 2 டைம்ஸ்க்கு இருக்குது. இது ஒரு 1.32 டைம்ஸ்க்கு இருக்குது. ஸோ இது லார்ஜ் கேப்க்கான காலம். இந்த மாதிரி சின்ன சின்ன பேங்க்குக்கான காலம் இது கிடையவே கிடையாதுங்கிறத நம்ம கண்டிப்பாக புரிஞ்சுக்கணும். அடுத்தது சூப்பர் மைக்ரோ கம்ப்யூட்டர். இப்போ என்விடியாவோட புது இந்த வேரா ரூபின் அந்த ராக் ஸ்கேல் சிஸ்டத்தை அன்வீல் பண்ணியிருக்காங்க. ஸோ இது சூப்பர் மைக்ரோக்கு ஒரு நல்ல செய்தியாக இருந்தாலும் கூட இப்போ இன்னொரு விஷயத்தில் இந்த சூப்பர் மைக்ரோ மாட்டி இந்த பங்கை இன்னைக்கு மரண அடி அடிச்சிருக்காங்க. என்ன பிரச்சனைனா, ஸோ இந்த சூப்பர் மைக்ரோ கம்ப்யூட்டர் எஸ்எம்சிஐ பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த என்விடியாவோட சிப்பை ஸ்மகிள் பண்ணி சைனாவில் வித்துட்டு இருக்கிறதா ஒரு தகவல் வந்து கிடச்சிருக்கு. இதனால் இந்த நிறுவனத்தோட கோஃபவுண்டர் மேலே ஒரு குற்றச்சாட்டை வந்து வச்சுருக்காங்க. ஸோ பங்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கி டேயில் பெரிய அளவுக்கான ஒரு சரிவை வந்து சந்திச்சுட்டு வந்துட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 20% வரைக்கும் ஒரு இறக்கம் இன்றைக்கி இந்த எஸ்எம்சிஐயில் வந்து ஏற்பட்டிருக்கிறது நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ ப்ரீ மார்க்கெட்டில் $24 வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இதுக்கு முன்னாடி இந்த பங்கில் ஒரு பிரச்சனை நடந்து அதுக்கப்புறம் ஒரு ரெக்கவரை கொடுத்து இப்போ திரும்ப ஒரு சரிவை வந்து போஸ்ட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கு. அதில் தேருமா தேராதான்னு தெரியல. இதை நம்ம வந்து இது ஒரு சர்வர் பில்ட் பண்ணுற கம்பெனி. ஸோ இதை வந்து நம்ம இன்னும் டீப்பாக வந்து ரிசர்ச் பண்ணணும். ஸோ ஏன்னா இப்போது அந்தந்த நிறுவனங்களே வந்து பண்ண ஆரம்பிச்சுக்கிறாங்க. ஸோ இது மேபி ஏதாச்சும் ஃப்யூச்சரில் இவங்களுக்கு ஒரு க்ரோத்தை கம்ப்ளீட்டாக முடிச்சு விடுமாங்கிறத நம்ம பொறுத்திருந்து வந்து பார்ப்போம். ஸோ ரிசர்ச் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதை பற்றியான ஒரு தகவலையும் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ க்ரோத் ஃப்யூச்சரில் இருக்குமாங்கிறது தான் நமக்கு ஒரு முக்கிய கேள்வியாக இருக்கணும் இந்த மாதிரியான பங்குகளை பொறுத்த வரைக்கும். ஸோ இன்டெல்ல ஒரு முக்கியமான டேட்டா இருக்குது. அதை நம்ம ஆர்டிக்கலாக வந்து போஸ்ட் பண்ணுறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். ஸோ ரீட்டைல் ஆப்ஷன் குளோபல்லையும் நம்ம இந்த வீக்கெண்டில் டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த வீடியோவில் பல இன்ஃபர்மேஷன் பார்த்துருப்போம். பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஈவினிங் நம்ம இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுவோம். பாய் மக்களே.